ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு டிஷ் தாங்க. பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை தண்ணியில் ரசம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கலாம். அந்த தலையை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் க்ளீனாக பார்த்து பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஃபுல்லி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கல முருங்கைக்கீரை அதை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த தண்ணியை தனியாக வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஆறும்ல, அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வறுத்துட்டு அதோட தொலியெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி வச்சுட்டு ஒரு வாரமாக இருக்கட்டும். கடாயை வச்சுட்டு கடாய் சூடானது நம்ம முருங்கைக்கீரை தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த முருங்கைக்கீரையை எடுத்து போட்டு அதில் நல்லா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரை ஆனதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தூர வச்சுருங்க. அதுக்கடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க 4 பல் பூண்டு, மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல தனியாக முருங்கைக்கீரை, அந்த கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க நிலக்கடலை, அந்த வேர்க்கடலை தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான கீரை பொரியல் ரெடி. அடுத்து நம்ம ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சம் தனியாக ஒரு தண்ணியில் கொஞ்சமாக புளி ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பிசுக்காமல் அலசி மட்டும் எடுத்துக்கோங்க. அலசி எடுத்து அதை முருங்கைக்கீரை தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 நல்லா பழுத்த தக்காளி நல்லா அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சாரப்பொற இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 வரமிளகாய், அப்புறம் சீரகம், மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நல்லது ஒரு கமகமான வாசம் வரும். அந்த அளவுக்கு வரும்போது நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அது வதங்கி வந்துடும். அதோட ரொம்ப வதங்க விடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க. எதுக்கு சொல்கிறோம், ரொம்ப தீஞ்சிரும். ஆனால் கை விடாமல் கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் நமக்கு அது வாசம் வரும். வரும்போது நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, தக்காளி, அந்த தண்ணி அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நக்கிப்போ லைட்டாக துவர்ப்பு இருக்கும். நல்லா ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான முருங்கைக்கீரை ரசம். கசப்பு இருக்காதுங்க, லைட்டாக துவர்ப்பு இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பலாம் இருக்காது, லைட்டாக இருக்கும். நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். அப்புறம் என்னங்க, லஞ்சுக்கு சுட சுட முருங்கைக்கீரையும் அதோட ரசமும் ஊற்றி சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் நல்லா ஆகும். நம்ம நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்